இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசேக்கியேல் 34 அதிகாரம் 12 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். ஓர் ஆயன் தன் மந்தையினின்று சிதறண்ட ஆடுகளை தேடிச் செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். ஒரு சிறந்த மேய்ப்பன் எப்படி தனது மந்தைகளை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறானோ, அதே போலதான் நம் ஆண்டவர் இயேசுவும் நம்மை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து வருகிறார். அன்று இஸ்ரேல் மக்கள் தங்கள் தலைவர்களின் அலட்சியத்தால் சிதறிய ஆடுகளாக ஆனார்கள். வேதனையையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் அவர்களை கைவிட்டு விடவில்லை. அவர்கள் துன்பத்திலும் கஷ்டத்திலும் வேதனைப்படுவதை பார்த்து அவர்கள் ஆண்டவரை விட்டு விலகிச் சென்ற போதும் ஆண்டவர் அவர்களை தேடி மீட்டு கொண்டார். அதே போலதான் நாங்களும் சில நேரங்களில் மனதால ஆண்டவரை விட்டு தூர போயிருக்கலாம். தவறான பாதைகள் சரியானது என்று நினைத்து ஆண்டவருக்கு எதிராக சென்று கொண்டிருக்கலாம். இப்படியாக வாழ்க்கையை தொலைத்து விடியலுக்காக ஏங்கும் ஒவ்வொருவருக்காகவும் தான் ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். மன அழுத்தம், மனக்கவலை, நம்பிக்கையை இழந்து கடந்த கால காயங்கள், தவறான பழக்க வழக்கங்கள் போன்ற ஏதாவது ஒரு இருளான இடத்துல இருந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்று உங்களை தேடி வருகிறார். தொலைந்து போன உங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் தேடி கண்டடைய செய்ய போகிறார். நீங்க எவ்வளவு கீழே விழுந்தாலும், எவ்வளவு தூரம் சிதறி போனாலும், எவ்வளவு இருளில் இருந்தாலும் நிச்சயம் ஆண்டவர் உங்களை தேடி வருவார், உங்களை மீட்டெடுப்பார் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்து விடாதீங்க. ஆண்டவர் இயேசுவினுடைய அருளும் ஆசீரும் என்றும் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும். ஆமேன்.